ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவலையில் தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா நானும் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன். ஒரே கன்ஃபியூசிங்காக வேறு இருக்குது. இப்படியே சுச்சுவேஷன் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்செட்டும் மைண்டில் இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இஷ்யூ இன்னும் தீரவே இல்லை. போக போக தான் இஷ்யூ பெருசாகுது தவிர ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஆக்சுவலி ட்ரம்ப் என்ன சொன்னார், நான் வந்து வார ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னாரு. பட் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டில் வந்து ப்ரெஷர் இருக்குது. எல்லா சுச்சுவேஷன்லையுமே ப்ரெஷர் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸுக்கு தான் அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. நேற்றே பார்த்தீங்கன்னா 2 அப்டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷிப்ஸை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மும்பைக்கு ஒரு கப்பல் வந்திருக்குது அந்த ரூட் வழியாட்டு. பட் எகென்ஸ்ட் நேற்று ஈவினிங் வந்த நியூஸ் பார்க்கும்போது இல்லை இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்குது. ஸோ இது மாதிரி குளோபல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறது கரெக்டாக மார்க்கெட்டில் இம்பேக்ஷன் இருக்குது. ஐ திங்க் இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பயங்கரமாக செல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் டொமஸ்டிக்லேயே பெரிய பெரிய தலைங்கள்லாம் பணத்தை வெளியெடுக்கிறது மாதிரியும் ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி 50 461 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு இன்றைக்கி மட்டும். 23,178 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சென்செக்ஸ் 1,368 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 74,666 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ 1,368 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 1,260 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 53,840 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஏவு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 2.5% காலி. பேங்க் ஆஃப் பரோடா 2.5% அவுட்டு. கனரா பேங்க் 4% அவுட்டு. ஃபெடரல் பேங்க் 2.5% அவுட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% அவுட்டு. ஐசிஐசிஐ பேங்க் 1% மேலே அவுட்டு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 4% கிட்ட அவுட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் 2.5% அவுட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.5% அவுட்டு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 3.5% அவுட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2.5% காலி. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 4% மேலே காலியாக இருக்குது. எஸ் பேங்க் பார்க்கும்போது 2.5% காலியாக இருக்குது. கன்சியூமர் இண்டெக்ஸ் மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அது என்னென்னா டாடா கன்சியூமர் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அந்த பேஸில் கன்சியூமர் பாசிட்டிவில் இருக்குது. இது போக ரியாலிட்டி, டெக்னாலஜி, இன்ஃப்ரா, சர்வீஸ், பிஎஸ்சி பேங்க், எனர்ஜி, ஃபினான்ஸ், சிமெண்ட், ஃபார்மா, பிஎஸ்சி, பேங்கிங், ஆட்டோ, மெட்டல் எல்லாம் தர்மடி. குறிப்பாட்டு மெட்டல் செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் பேங்கிங் செக்டார் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. பிஎஸ்சி செக்டாரும் நெகட்டிவில் தான் இருக்குது. மெட்டல் செக்டார் எடுத்து பார்க்கும்போது டாடா ஸ்டீல் 5% அவுட் இன்னைக்கு. ஜிண்டால் ஸ்டீல் 6% காலி. ஹிந்தால்கோ 5.5% காலி. ஹிந்துஸ்தான் சிங் 5% காலி. வேதாந்தா 5% அவுட்டு. மோஸ்ட்லி ஸ்டீல் செக்டார் ரிமைனிங் இந்த என்எம்டிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், சேல் இதெல்லாம் 4 to 3% அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் இருக்குது. பட் ஸ்டில் வந்து மெட்டல் செக்டார் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. டாடா ஸ்டீலில் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது போக ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் அசோக் லைலாண்ட் இன்றைக்கி 4.5% காலி. ஹீரோ மோட்டர் காப் 3.5% காலி. மாருதி சுசுகி 3.5% அவுட்டு. எக்ஸைல் இண்டஸ்ட்ரீஸும் 3.5% நெகட்டிவில் இருக்குது. பஜாஜ் ஆட்டோ 3.5% அவுட்டு. டிவிஎஸ் மோட்டார் 3.5% நெகட்டிவில் இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் 2.5% நெகட்டிவில் இருக்குது. அது மாதிரி டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 310 ரூபாவில் இருக்குது. 4.5% விழுந்திருக்கு. ஆக்சுவலி 50 வீக் லோ இன்னைக்கு மார்க்கெட்டில் டச் பண்ணியிருக்கு. இந்த பங்கு பார்க்கும்போது கன்சிடர் பண்ணலாமான்னா பண்ணலாம். பட் ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிளில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் கிடச்சிருக்கும். பட் பர்சனல் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பிக் பண்ணுங்கள். ஷார்ட் டைம்லேயே அவங்க வந்து ரீசென்ட்லி லாஸ்ட்டு 2 months சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஜேஎல்ஆரில் அந்த இஷ்யூ நடந்துச்சு. அது கொஞ்சம் அவங்களுக்கு லாஸ் ஏற்படுத்தியிருக்கு. அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நல்லா பண்ண சான்ஸ் இருக்குது. பட் இப்போ இருக்க குளோபல் சுச்சுவேஷனால் ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. பட் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். லாங் டேர்முக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இது 500 ரூபா தாண்டி போன பங்கு இப்போ 421 ரூபாவில் இருக்குது. ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்குன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் அதை வந்து எக்ஸிட் பண்ணிடாதீங்க. மேபி பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கோன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 வரும்போது பண்ணியிருக்கணும். இல்லை ஒரு 480 பண்ணியிருக்கலாம். பட் எனி பண்ணாது சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ 421 இருக்குது இன்றைக்குள்ள மார்க்கெட் ப்ரைஸ் படி பார்க்கும்போது. இவங்க வந்து பேன் இந்தியா ஆர்டர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. 5000 பஸ்ஸஸ் குறிப்பாட்டு வேரியஸ் ஸ்டேட்ஸில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மூலமாட்டு 5000 பஸ் அண்ட் பஸ் சேசஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர். இதில் மகாராஷ்டிரா இருக்குது, குஜராத் இருக்குது, கர்நாடகா இருக்குது. ஸோ அது போக தெலுங்கானா, பீகார், ராஜஸ்தான், கேரளா, ஹரியானா, அடுத்து சண்டிகர். இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5000 பஸ் அண்ட் பஸ் சேசிஸ் அது ரிலேட்டட் ஆர்டர்ஸு. இல்லை டாட்டா மேக்னா, டாட்டா சிட்டி ரைட், டாட்டா ஸ்டார் பஸ் ப்ரைம் இது மாதிரி ஆர்டர், இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாமே ஆர்டர் வந்திருக்கு.
சேசிஸில் பார்க்கும்போது டாடா எல்பிஓ 1618, டாடா எல்பிஓ 1622, டாடா எல்பிஓ 1822 இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாமே அண்ட் பஸ் சேசிஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் எடுத்தால் இன்னும் அது ஒரு பெட்டர் ஒப்பீனியனாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் பயோகான் பயாலஜிக்ஸ், பயோகான் ஃபார்மா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏ வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஜெனரிக் லிராக்ளூட்டைட் இன்ஜெக்ஷனுக்கு. இது வந்து ஜி விக்டோசா அப்படின்னு சொல்கிறாங்க. 18 mg/3 ml, 16 mg/ml அந்த ரேஞ்சில் சிங்கிள் பேஷண்ட் யூஸுக்கு ப்ரீஃபில் பென்னாட்ட அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் எஃப்டிஏ வந்து இந்த நியூ ஏஎன்டிஏக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இன் அடலசன்ஸ் சில்ட்ரன், அதாவது சில்ட்ரன் வந்து ஏஜ் ஒரு 10 வயசுக்கு எபோவாக இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த லிராக்ளூட்டைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு. ஸோ இது வந்து பயோகான் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது மாதிரி பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸில் நேஷனல் அலுமினியம் 4.5% அவுட்டு, சேல் 4% மேலே நெகட்டிவில் இருக்குது. அடுத்து பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இதெல்லாம் 3% நெகட்டிவ். இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆர்இசி லிமிடெட் கன்சிடர் பண்ணவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. அது எல்லாமே மார்க்கெட் ப்ரெஷரில் தான் அடிபடுது. பட் உங்களுக்கு ஒரு நல்ல டிவிடனும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஆஃப்டர் த டெக்னாலஜி செக்டாரும் இன்னைக்கு வெளுத்து வாங்கிட்டாங்க. விப்ரோலாம் 200 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 196 ரூபாவில் இருக்குது. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1322 ரூபாவில் இருக்குது, இதுவும் 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. டெக் மஹிந்திரா 1.5% நெகட்டிவில் இருக்குது. டிசிஎஸ் 2407 ரூபாய்க்கு வந்தாச்சு. இன்ஃபோசிஸ் 1253 ரூபாவில் இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து மீண்டு வரணும். இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் தர்மடி வாங்கணும்னு நினைக்கிறேன். குரூப்பில் நிறைய பேர் வந்து 20,000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் போயிருமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் லெவலில் இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. இதே ட்ரெண்ட் கண்டினியூவாக போச்சுன்னா அந்த சிச்சுவேஷன் கூட நடக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கம்பெனிஸ், இந்த டிடிகே ப்ரெஸ்டீஜ், ஸ்டவ் கிராஃப்ட்டு, அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை. இதில் பட்டர்ஃப்ளை இன்றைக்கி 5% மேலே விழுந்திருக்கு. அதுலேயும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே என்னவோ தெரில. இது போக பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேலியாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு இந்த மார்க்கெட் ட்ரெண்ட்லேயும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த கேஸ் எல்பிஜி சப்ளை ஷார்ட்டேஜ் ஆனதுனால அதில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் சேல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. குறிப்பாட்டு இந்த ஆன்லைன் சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸில் போகிற அளவுக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த பேஸில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸை வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்பிஐக்கு 1300 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. க்ரோக்கு 195 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸுக்கு 660 டார்கெட் ப்ரைஸ், பாரத் ஃபோர்ஜுக்கு 2150 டார்கெட் ப்ரைஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு 1400 டார்கெட் ப்ரைஸ், எட்டர்னலுக்கு 1320 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க ஜெஃப்ரீஸ். இந்த 7 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் 3% அடி வாங்கியிருக்குது. 1196 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 3% நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஆக்சிஸ் பேங்க் பார்க்கும்போது 7 வீக் லோவில் இருக்குது. மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி கீழே வந்திருக்குது. 3,71,000 கோடி அந்த ரேஞ்சுக்கு கம்மி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக், இந்த பேங்க் ஸ்டாக் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வந்திருக்கான்னா இல்லை. ஏன்னா புக் வேல்யூ 662 இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 times மேலே இந்த பேங்கோட புக் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். 7 வீக் லோக்கு வந்திருக்கு. 19,000 கோடி மேலே மார்க்கெட் கேபிடேஷனே வைப் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மாருதியோட அந்த டிசையர் 30 lakh சேல்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இந்தியன் கார் சேல்ஸில் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 26ல் 30 லட்சம் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்கிறாங்க. 2025 மட்டுமே அவங்க 2.14 lakh யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசையர் கார் பார்க்கும்போது பாஸ்ட் 11 monthஸில் பெஸ்ட்டு செல்லிங் மாடலாக இருக்குது. மாருதி சுசுகியோட ஒன் ஆஃப் த 9 கார்ஸில் இது வந்து பெஸ்ட்டு செல்லிங் மாடலாக இருக்குது. அது இல்லாமல் பெஸ்ட்டு செல்லிங் பர்சனர் வெஹிக்கிளாட்டு மேல இருந்திருக்கு, ஜூனில் இருந்திருக்கு, ஜூலையில் இருந்திருக்கு. எப்போனா 2025. ஸோ பெஸ்ட்டு செல்லிங் பர்சனர் வெஹிக்கிளில் இந்த பொசிஷன்லலாம் இந்த டிசைர் இருந்திருக்கு. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் சேல்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகி டிசைரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி அனில் அம்பானியை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. ஸோ அவர் வந்து அவரோட கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லோன் எடுத்ததுலலாம் இஷ்யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட அசட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி சில ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இடி ரைடு ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கம்பெனிஸ் ஆக்சிஸ் பேங்க் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவரோட சில கம்பெனிஸுக்கு மேலெல்லாம் பார்க்கும்போது கம்பெனிஸ் ப்ளஸ் வந்து சில அஃபிஷியல்ஸ் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமான விஷயமாக தான் இருக்குது.
ஆக்சுவலி இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்தே ஒரு பக்கம் ரைடு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. ரீசெண்ட்லி அந்த ரிலையன்ஸ் பவர் கொஞ்சம் மீண்டு வந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தோம். பட் நம்ம உள்ள என்ட்ரி கொடுக்கல. பட் சடனாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி ரைடு அது இதுன்னு வருது. ஸோ அனில் அம்பானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஹெச்எஃப்சிஎல் இவங்க 10,159 கோடி ஒர்த் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹெச்எஃப்சிஎலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் 2026லேருந்து டிசம்பர் 30 அதுக்குள்ளே இந்த டீல் வந்து கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஹெச்எஃப்சிஎல் கொடுத்த அப்டேட்டு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸையும் விட்டு வைக்கல இந்த மார்க்கெட் ஃபால். ஏன்னா அவங்களுக்கு தான் பெருசாட்டி. ஏன்னா க்ரூடோட ப்ரைஸ் பார்க்கும்போது $100 மேலே இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா $200 அளவுக்கு கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி நியூ சுப்ரீம் லீடர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு பெருசாட்டு பவரே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரூட்டு தான். அவங்களுக்கு அந்த ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸுக்கு அவங்கள எதிர்த்து அட்டாக் பண்ணுற கம்பெனிஸுக்கு டஃப் கொடுப்பாங்க அந்த ரூட் வழியாக மூலமாக தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வழியாட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இப்போ அந்த ரூட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நேற்று மட்டுமே 2 கப்பலை வந்து அடித்து காலி பண்ணாங்க. அது வந்து அந்த ரூட்டில் வச்சு அடித்தாங்களான்னு தெரில. பட் அமெரிக்காவோட 2 கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து காலி பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ரூட்டு வழியாட்டு வரும்போதுன்னு தான் நினைக்கிறேன். நான் வீடியோவில் பார்த்தேன். ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போகிற பிரச்சனை. இவங்க ஈரான் வைக்கிற டிமாண்டு சில டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டிமாண்ட்ஸை அமெரிக்கா ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் வந்து வாரை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் தரப்பில் தான் அதிக அளவில் டேமேஜஸ் ஸ்டில் வந்து ஹேப்பன் ஆயிருக்கு. கம்பேரிங் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது ஈரான் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் டேமேஜ் இருக்குது. ஸோ அவங்க நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஈரான் இஸ்ரேல் வார் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வாட்டர் இண்டஸ்ட்ரியும் விட்டு வைக்கல போல தெரியுது. ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் நெக்ஸ்ட் பாட்டிலோட பிளாஸ்டிக் பாட்டிலுக்கான அந்த மூடி அடுத்து அந்த பேக்கேஜிங் பண்ணுறது இதோட காசுலாம் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால் ரீசெல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்குது. இது விரைவில் கன்சூமர் ப்ரைஸஸில் இம்பாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ப்ரீமியம் வாட்டர் பிராண்ட்ஸு அவங்களும் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சம்மர் சீசன் வருது. இதோட டிமாண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. பட் இந்த சப்ளை குறிப்பாட்டு இந்த பாட்டில் தயாரிக்கிறதுக்கு ஃபியூல் வந்து தேவை. குறிப்பாட்டு இந்த கேப்ஸு லேபிளு கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ஸு இது மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயாரிக்கிறதுக்கு ஃபியூலும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபியூலும் ஹையர் காஸ்ட்டில் இருக்குது. சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் ஆகுது. ஸோ இது மாதிரி இஷ்யூஸ்னால ப்ரைஸ் ஹைக் வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி பார்க்கும்போது 2000 ஸ்மால் பாட்டில் வாட்டர் மேக்கர்ஸ் கம்பெனி வந்து ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் ரீசெல்லர்ஸ் பார்க்கும்போது ₹1 பெர் பாட்டில் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க 5% ஹைக்கு. அது வந்து கம்மிங் டேஸில் 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மேக்கிங் கம்பெனிஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஈரானில் நடக்கிற பிரச்சனை வந்து பார்க்கும்போது வாட்டர் மேக்கிங் கம்பெனியும் அஃபெக்ட் பண்ணுது. இந்த பேக்கேஜ் வாட்டர் மார்க்கெட் பார்க்கும்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட $5 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்குது. $5 பில்லியன் 5 into 90 போட்டிங்கன்னா அதாவது 5 9s are 45. அப்போ 45,000 crores அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதோட இண்டஸ்ட்ரியும் இந்தியாவில் இருக்குது. எஸ் பேங்க் வந்து வினய் டான்ஸை வந்து CEO and MD ஆட்டு 3 year டேர்முக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. ரீட்டைல் கார்பரேட் பேங்கிங் ஃப்ரான்ச்சைசஸ் இதில் எல்லாமே அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட CEO and MD ஆட்டு விஜய் டான்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து பிரசாந்த் குமார் இதுக்கு முன்னாடி CEO and MD இருந்தது பிரசாந்த் குமார். அவர் 2020 இருக்கிறாரு. ஸோ அவரை இப்போ ரிப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. JK லக்ஷ்மி சிமெண்ட்ஸ் இவங்க வந்து அஸ்ஸாமில் ஜுகிபார் லைம்ஸ்டோன் பிளாக் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து JK லக்ஷ்மி சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ருப்பி பார்க்கும்போது விரைவில் 93 rupees பேரும்னு நினைக்கிறேன். ஒரு டாலருக்கு நிகரான ருப்பி வந்து 93 rupees வரும் போல் தெரியுது. ஏன்னா இப்போ 92.35 டச் பண்ணியிருக்குது ரெக்கார்ட் லோவாட்டு. சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. எனக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நான் அன்றைக்கி நம்ம குரூப்பில் ஒரு போர்ட்ஃபோலியோ பார்த்தேன். நிறைய பேர் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறீங்க. பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பட் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நிலமை சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாருமே ஓன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.